FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று இந்த பரபரப்பான அரசியல் சூழல் ஐயா ரவீந்திரன் சார் நமக்கு நினைச்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வம்சி சார். வாழ்த்துக்கள் முதல்ல. எதுக்கு வம்சி? ஏன்னா இன்னைக்கு பல அரசியல் சந்திப்புகள் நடந்துட்டு இருக்கு. அதற்கு பின்னால் உங்களோட ரோல் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியுதா? எடப்பாடி பழனிசாமிக்கும் முதன் பழனிசாமிக்கும் தெரிஞ்சா போதும். ஐயர் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு கேட்டார் இல்லையா முதன் பழனிசாமி ஐயா. தம்பி முதன் பழனிசாமிக்கு தெரிஞ்சா போதும். சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு வரலாம். இது பிரேமலதாவே ஓப்பனாக அக்செப்ட் பண்ண விஷயம். அவங்களே ட்வீட் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப நாளாக அவங்க சந்திச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் எப்போ அந்த எடப்பாடி ராஜ்யசபாவில் நான் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொன்னப்பறம் அந்த ஃபோட்டோ போட்டாங்க. நான் பேசிட்டு இருக்கேன்னு. இன்னைக்கு பிரேமலதா முதலமைச்சர் வீட்டிலேயே சந்திச்சு வந்தாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க பிரேமலதா ஸ்டாலின் சந்திப்பு? தேமுதிக திமுக அலையன்ஸ்ன்றது இடத்தால கன்ஃபார்மா? பொலிட்டிக்கல் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் தான். அதான் பொலிட்டிக்ஸ். அதுல தேமுதிகவோட பிரியாரிட்டி திமுக அலையன்ஸ் தான். இவர் கொடுக்கக்கூடிய ராஜ்யசபா வச்சு எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு உள்ள மைனாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு மெஜாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் நினைச்சா கூட ராஜ்யசபாவுக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கலாம். ஏன் அன்புமணியே ராஜ்யசபா வச்சு எதுவுமே ஆகல. ஸோ ராஜ்யசபாங்கிறது இன்னைக்கு 240 உள்ள ஒரு லோக்சபா மெம்பர் ஒரு பிரதான கட்சிக்குள்ள பார்லிமெண்ட்ல எந்த பிரயோஜனம் இல்லாத ஒண்ணு. அதே வேளையில எடப்பாடி பழனிசாமியால தேமுதிக எம்எல்ஏ ஆக முடியுமா? இதான் கொஸ்டின். 2019 எம்பி ஆக முடியல, 2024 எம்பி ஆக முடியல. அது நீங்க துல்லியமா பாத்தீங்கன்னா விழுப்புரம் சிதம்பரம் இங்க 36% வாக்கெடுத்த ரெட்டலையால கடலூர்ல தேமுதிகவுக்கு அதே 35-36% கொண்டு வர முடியல. 8-10% வாக்குகள் டவுன். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமியை நம்பி எப்படி தேமுதிக எம்எல்ஏ ஆக முடியும்? முதல் கொஸ்டின். எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு நான் தெளிவா சொல்லிட்டு வந்தேன். என்னோட 13 நண்பர்கள் அதுக்கு மாறுபட்டு எடப்பாடி புண்ணாக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிற கருத்தை நான் சொன்னேன். இன்னைக்கு தேமுதிக அவங்க ஸ்டாலின் ஃபேமிலியோட கட்சி நிர்வாகிகளோட போய் சந்திச்சிருக்காங்கன்னா அந்த இது உறுதிப்படுறதா தான் நான் கருதுறேன். இன்னொன்னு 10.5 அந்த இடஒதுக்கீட்டுல ஐயா எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு 2021 தேமுதிகவை அவங்க கலத்தி விட்டாங்க. அதுல கேபிஎம்முக்கு ரோலும் ரொம்ப பெருசு. அப்போ கேபிஎம் கட்டுப்படுத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமியால முடியல. காரணம் அவர் பை காஸ்ட் வன்னியரை நம்பிதான் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் இருக்குது. ஸோ அவர் 10.5 கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்கு 10.5 கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ பாமக தான் முக்கியம், தேமுதிக அவ்வளவு முக்கியம் இல்லைங்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாரு. அந்த சூழ்நிலையிலேயே ஒரு ஜாதிக்கு 10.5 கொடுத்த தவறுங்கிறத ஒரு எத்தனையோ தலைவர்கள் ஆணித்தரமா சொல்ல முடியாத போது பிரேமலதா அம்மையார் தெள்ள தெளிவாக அதை சொல்லி ஒரு துணிச்சலான தலைவர்னு கேப்டன் விஜயகாந்தோட வாரிசுன்னு அந்த இடத்துல நிரூபிச்சிட்டாரு. இன்னொரு இடத்துக்குள்ள ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம அதை கொடுத்த தவறுன்னு ஒரு அரசியல் விமர்சகரா தமிழ் மண்ணில் தாளக்கிடப்பாறை தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில தாண்டிங்க நாடார் தொண்டனா அன்னைக்கே நான் எடப்பாடி பழனிசாமியா இவர் சுனில் கனகூலு முயற்சியை நான் கடுமையா நான் கண்டிச்சேன். அதுவும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ அரசியல் களத்துக்குள்ள இந்த இடம் பாமக தான் முக்கியம்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதற்கு பிறகு 2024 பாமக என்டிஏக்கு போயிடுறாங்க. டாக்டர் ராமதாஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட் என்டிஏக்கு போயிடுறாரு அவர். அப்போ இவங்க வேற வழி இல்லாம 5 சீட்டை தேமுதிக கொடுக்குறாங்க. மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வருது. எடப்பாடியில ஜெயிக்கணும். அப்போ ராஜ்யசபா கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது டென்ஷன் ஆகுறாரு, கோவப்படுறாரு. ஏன்னா பாமக கோவப்பட்டுற கூடாதுன்னா எனக்கு பாமக தான் முக்கியம், தேமுதிக முக்கியம் இல்லைன்னு திரும்ப திரும்ப நிரூபிக்கிறாரு எடப்பாடி. சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், முன்னாள் முதல்வர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். அதுல அவரு என்ன பாக்குறாருன்னா பாமக கூட்டணி முக்கியம்னு பாக்குறாரு. ஃபைனலா கடலூர் கூட்டம் வருது. 10.5 நான் தான் கொடுத்தேன் தருவாங்கிறாரு. தென் ஜெயங்கொண்டம் கூட்டம் வருது. ஜெயங்கொண்டம் கூட்டத்தில் என்ன சொல்றாரு? என்டிஏல பாமக இருக்குது, பாமக நம்ம கூட வரும்னு சொல்றாரு. ஆக பிரிந்து நிற்கக்கூடிய பாமகவை ஒன்றாக காட்டி ஒன்றாகுவாங்க, அது வேற விஷயம், ஒன்றாக காட்டி தேமுதிகவை புறந்தள்ளுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது
இவர் சொல்லக்கூடிய ராஜ்சபா மட்டும் நம்பி களமாடினா அது வேலைக்கு ஆகாது. இவரை நம்பி போக முடியாது. இவர் பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர் எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு தேமுதிகவை 2021 கலத்தி விட்ட மாதிரி கலத்தி விடக்கூடிய சூழ்நிலைக்கும் கொண்டு போகுங்கிற ஒரு சூழ்நிலையில அவங்க அனுபவம் படிப்பினு திமுக ஆப்ஷனை தெளிவா ஓபன் பண்ணிட்டாங்க. அது டிசிசிவா ஓபன் பண்ணிட்டாங்க. பிரியாரிட்டியே திமுக தான் காட்டுது. ஏன்னா ரீசெண்டா நாங்க தொகுதி வாரியா நம்ம ஒரு அனாலிசிஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பார்க்கும்போது சேலத்திலேயே தேமுதிகவுக்கு நல்ல ஒரு பிரசன்ஸ் இருக்கு. சேலத்துல தேமுதிக அணி சேலத்திலேயே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எடப்பாடிக்கு அந்த அளவுக்கு அவருக்கு அங்க அந்த அணி ஜெல் ஆகும். ஸோ எடப்பாடிக்கு இதுவே பெரிய செட்பேக் நினைக்கிறீங்களா? பாமக இருக்க பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும்போது இவர் தேமுதிக அங்க போய் திமுகவுடன் போறதுன்றது எடப்பாடிக்கு எப்படிப்பட்ட செல்வாக்கு? சேலத்துல செல்வாக்கு இருக்குது, நான் மறுக்க வரல. சாத்தூர்ல தேமுதிக செல்வாக்கு இருக்கு. சாத்தூர்ல பிரபாகரன் ஒரு மறவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் எங்களுடைய பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் டீம்ல இருக்கிறான். என்னை முழுமையா நம்புறவன். சசிகலா அம்மையாருக்கு, நடராஜனுக்கு இதெல்லாம் என்னோட செயல்பாடு நியாயம்னு சொல்லக்கூடிய முக்குலத்தோர் தம்பி. அந்த தம்பி என்ன சொல்றாருன்னா, இது விழுப்புரம் சிதம்பரம் இந்த இடத்துக்குள்ள 2021 40% அதிமுக அணி எடுத்த ஓட்டை விட இன்னைக்கு பல பூத்துகள்ல தேமுதிக ஆதரவுல பறையர் பிற சமூகங்கள், அதாவது வன்னியர் அல்லாத மற்ற பிசி, நாயுடு, தேவாங்க செட்டியார், 24 மல்லி செட்டியார், இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய பூத்துகள்ல தேமுதிகவில் பெரிய அளவு சிதம்பரம் விழுப்புரத்துக்குள்ளே வாக்கு வந்திருக்குங்கிறத பூத் வாரியா அந்த பிரபாகரங்கிற கேப்டன் விஜயகாந்த் லாயலிஸ்ட் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் பாலவர் தெளிவா கொடுக்குறாரு. இவரு இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த இதை பார்க்கும்போது சேலம் தருமபுரி பெல்ட்டுக்குள்ளேயும் பிரேமலதா அம்மையார் தலைமையிலான தேமுதிக பெரிய அளவு அதிமுகவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. ஆனா அந்த ராஜ்சபா விஷயத்துல எடப்பாடி நடந்து கொண்ட விதம் ஒரு இன்சல்ட்டா தான் அந்த கம்யூனிட்டி மக்களும் அந்த ஆதரவாளர்களும் பார்த்தாங்க. அதன் விளைவாக இன்னைக்கு அவங்க தேமுதிக அதிமுகவில் இடம் பெறலைன்னா நிச்சயமா அதிமுகவுக்கு குறைஞ்சபட்சம் 3% வாக்கு பாதிப்பு, மிக குறைஞ்சபட்சம் 2 to 3% வாக்கு உறுதியா பாதிப்புங்கிறத தமிழகம் முழுவதும் உறுதியா நம்மளால சொல்ல முடியும். அது சில பகுதிகளில் தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் கணிசமாட்டு 7-8% அளவுக்கு இருக்குது. அட்டவணை பிரிவு சம மக்கள் மத்தியிலும் விஜயகாந்துக்கு செல்வாக்கு இருக்கு. பரவலாட்டு செல்வாக்குனால கூட குறிப்பா பல தொகுதிகளில் தேமுதிக இழப்பு அதிமுக ரொம்ப பாதிக்கும்னு தான் நான் உறுதியா நம்புறேன். சீட் கன்வெர்ட் ஆகக்கூடிய இடங்கள்ல அந்த சீட் கன்வெர்டபிலிட்டியை காலி பண்றதுக்கு தான் ஸ்டாலின் தேமுதிகவை கூட்டணியில சேர்க்கணும்னு முடிவெடுப்பார் நான் கருதுறேன். ஓகே, அப்படி கூட்டணி சேர்க்கறதால இப்போ அவர் 2.5% ஓட்டுக்கு அவங்க சீட்டு கொடுப்பாங்கல்ல, மற்ற கூட்டணி கட்சியும் ஆல்ரெடி இருக்காங்க, அதோட அதிகமாக தான் பிளேஸ் பண்ணணும். அது எப்படி வருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா தேமுதிக கூட்டணி வின் இருக்குங்கிற மட்டும் தெரியுது. தேமுதிகவுக்கும் பல நிர்பந்தங்கள் இருக்குது. தொடர் தோல்வியில இருக்காங்க. 2011 எதிர்கட்சி தலைவரா ஆனதுல இருந்து 14 தோல்வி, 19 தோல்வி, 21 தோல்வி, 24 தோல்வி, 4 தோல்வி அவங்க சந்திச்சுட்டாங்க. எதிர்கட்சி தலைவரா சாதனை படைச்சவங்க 4 தோல்வி சந்திச்சுட்டாங்க. 5வது ஒரு வெற்றி அவங்களுக்கு தேவை. அந்த வெற்றி எடப்பாடி பழனிசாமியால சாத்தியம் இல்லை. ஒரு கட்டத்துக்குள்ள ஜெயலலிதா அம்மையார் பாமகவை திமுக அணியில இருந்து 2001 தூக்குனாங்கன்னா பாமக அங்க இருந்து 50 தொகுதி வெற்றி பெற்றுவாங்க. அந்த 50ல 27 பாமக கொடுக்கல, நமக்கு நஷ்டம் இல்லைங்கிற ஒரு வியாபார கணக்கு தான். அதே ஜெயலலிதா அம்மையார் 2001 போட்ட அதே வியாபார கணக்கை ஸ்டாலின் தெளிவா 2026க்காக போடலாம். தேமுதிக அங்க இருந்தா எத்தனை தொகுதி வின்னபிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த எத்தனை தொகுதியை தேமுதிக வின்னபிலிட்டியை காலி பண்ணும். ஸோ அந்த வின்னபிலிட்டியை காலி பண்ணக்கூடிய ஒரு கட்சியா கருதி தேமுதிகவை ஸ்டாலின் மதிச்சு எடுக்கலாம். அந்த மதிப்பை ஸ்டாலின் கொடுத்துட்டாரு. அதுல அவர் கன்வின்ஸ் ஆயிட்டாரு. சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தேமுதிக தேவைங்கிறதுல ஸ்டாலின் கன்வின்ஸ் ஆயிட்டாருன்னு நான் கருதுறேன். சீயிங் இஸ் பிலீவிங். அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கருதுறீங்களா இல்ல கன்வின்ஸ் பண்ணதே நீங்க தான்? அது ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் ரொம்ப நுணுக்கமான அரசியல் அறிவுள்ள ஒரு தலைவர். ஆனா பிரேமலதாவை நீங்க சந்திச்சு பேசும்போது அவங்க டிஸ்பிளஷர் அவங்க வெளிப்படுத்தாங்க எடப்பாடி ட்ரீட் பண்ணதை பார்த்து. இல்ல அவங்க ஆப்ஷன் ஓப்பன் இருந்தாங்க. அவங்களோட முக்கியத்துவத்தை நாம வெளிப்படுத்தணும். அவங்க அதிமுகவுக்கு ஓட்டு கான்ட்ரிபியூட் பண்ணதெல்லாம் நம்ம தூத்துக்குடியில விளாத்திக்குளம், ஒட்டப்படாரம், கோயில்பட்டி, மற்ற நாடார் ஏரியாக்களும், அதே மாதிரி
தென்காசியில இருந்து எல்லாமே வந்து அவங்களோட இதை பண்ணோம். என் கூட வந்த பத்திரிகை நிருபர்கள், என் நண்பர்கள் வந்து டேட்டா அனலிஸ்ட் வந்து மைக்ரோவா டேட்டாவா அவங்க முன்னாடி எடுத்து கொடுத்தாங்க. கொங்கு மண்டலத்துல திமுக 2021 தோல்வி அடைந்த ஒரு பகுதி. அதுல வந்து ஸ்டாலின் எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கீங்க, ஸ்டாலின் வந்து கண்டிப்பா கொங்கு மண்டலத்துல வெற்றி காரணத்தை ரொம்ப ட்ரை முயற்சி பண்ணாரு. இப்ப அங்கேயும் தேமுதிகவோட கான்ட்ரிபியூஷன் பெருசா இருக்கும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா செந்தில் பாலாஜியோட ஒர்க்ல உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு கிழக்கு இதுல ஸ்டாலினோட ஆர்கனைசிங் இதுல இங்க நெகிரு இந்த சேலம் பகுதியிலையும் கோயம்புத்தூர் பகுதியில் செந்தில் பாலாஜியும் பணியாற்றினதுல அங்க வளர்ந்துருக்குது. செந்தில் பாலாஜி இன்றும் நுணுக்கமா அந்த பகுதியில ஸ்டாலினோட ஒரு தளபதியா நின்று பெரிய அளவு பணியாற்றி இருக்கிறாரு. இது வந்து ப்ரோ கொங்கு வேளாளர் பண்றதுக்கு செந்தில் பாலாஜி, முத்துசாமி, வெள்ளக்கோயில் சுவாமிநாதன், முத்துசாமி, இவங்கெல்லாம் இந்த ஒரு 4 அமைச்சர்கள், குறிப்பா செந்தில் பாலாஜி போன்றவங்க எல்லாம் பெரிய அளவுல இருக்கிறாங்க. இதுல தேமுதிகவுக்குள்ள வாக்கு வலிமையும் வந்து மேற்கு மண்டலத்துல போயர், ஒட்டர், அருந்ததியர் மக்கள் மத்தியில தேமுதிகவுக்கு கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு அங்க இருக்குது. ஸோ அந்த செல்வாக்கு வந்து 2024 அதிமுகவுக்கு பல பூத்துக்களை வெளிப்பட்டிருக்குதுன்னு தெரியுது. அது இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு பிளஸ் வரும். ஓகே சார், பிரதமர் வந்து எனக்கு எங்க கேள்வி ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.